சுத்த பந்திக்கு நேராக, அந்த தேவ உடன்படிக்கைக்கு நேராக என்னை வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த காரியத்திற்கு நேராக பயபக்தியோடு கூட தகுதியோடு கூட கை போட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும்படியாய் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே ஜெபிக்கலாமா? ஒரு மனது காணப்படட்டும். ஒரு மனதை கெடுக்கிறதான எல்லா சிந்தனைகளையும் ஓரமாக நம்ம வைத்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திரு வசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண என்று ஆண்டவரே எங்களுக்கு சொன்னீரே தகப்பனே. உம்முடைய பரலோகத்தின் ரகசியங்களை ஆண்டவரே சீசர்களுக்கு விளக்கி காட்டினீரே. சீசர்கள் ஆண்டவரே ஆச்சரியத்தால் கேட்டார்களே, ஆண்டவரே இது எங்களுக்கு மட்டும் நீங்க ஆண்டவரே சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை காண்பிக்கும்படி அது அருள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஊமைகளாக ஆண்டவர் சொன்னார். பின்னாடி என்ன நடந்தது தெரியுமா? அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த காரியங்களை நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் நீங்க கை கொண்டு நீங்க மற்றவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது என்றைக்கும் அது மறைக்கப்படவில்லை. சீசர்களுக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, இரண்டு பேராக அனுப்பி நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. எல்லாரையும் சீசரா மாத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மறைப்பொருள்களை விலக்கி கொடுங்க. சகல துதி கன மகிமையில் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான வார்த்தையின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நாட்களை எண்ணும் அறிவு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்த நோட்டீஸ் அதை ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. நாட்களை எண்ணும் அறிவு. சங்கீதம் 90:12 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நோட்ஸ் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. நோட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மறக்காது. இது ஒரு பைபிள் ஸ்டடி போல் இருந்தாலும் நமக்கு இது மிக பிரயோஜனமான ஒரு சத்தியமாக இருக்கிறது, தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த காரியத்தை பாருங்க, ஒரு கொஞ்சம் அதாவது நேற்றைய தினத்தில் இந்த காரியத்தை குறித்து பேசிகிட்டே இருந்தார். சரி, இன்றைக்கு அந்த காரியத்தையே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலைப்பின் கீழ் நம்ம எல்லாரும் தியானிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம் மத்தியிலே பேச வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாட்களை எண்ணும் அறிவு. சங்கீதம் 90:12 பாருங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இந்த விண்ணப்பத்தை யார் செய்யறா? மிக அருமையான ஒரு விண்ணப்பம். இதுவரைக்கும் யாரும் வேதத்தில் செய்யாத ஒரு விண்ணப்பம். யாராவது இந்த ஜெபத்தை இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இதுவரைக்கும் யாருமே பண்ணலை. ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது, ஒரு ரெவலேஷன் கிடைக்குது, அவன் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் அப்படின்னா, ஆண்டவரே, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு நீங்கள் போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான ஒரு விண்ணப்பம். தேவனுடைய பார்வையிலே அநேக விண்ணப்பங்கள் வைக்கப்படுகிறது, காரியங்கள் வைக்கப்படுகிறது. ஆனாலும் சில விண்ணப்பங்களை மாத்திரம் பரலோகம் அப்படியே கவனித்து பார்க்கும்படியான சில விண்ணப்பங்கள் மட்டும், இது இவ்வளோ அருமையான விண்ணப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து பார்க்கக்கூடியதான விண்ணப்பங்கள். அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் தான் இந்த விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை யார் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதனுடைய முன்னாடி பாருங்கள், இண்டெக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். யார் இதை பண்ணாங்க? தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. மோசே ஜெபித்த அந்த ஜெபம், மோசே ஜெபித்த அந்த ஜெபம் மிக அழகாக அந்த ஒரு ஜெப விண்ணப்பத்தை மோசே ஏறடிக்கிறார். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்வில் நமக்கு இருக்க வேண்டியதான மிக முக்கியமான ஒரு அறிவு. என்ன அறிவு அப்படின்னு சொன்னால், நாட்களை எண்ணுகிற அறிவு. நாட்களை நம்ம எண்ணணும். நாட்களை எண்ணுகிற அறிவு அப்படிங்கிறது ஆவிக்குரிய வாழ்விலே இருக்க வேண்டியதான மிக முக்கியமான ஒரு அறிவு. ஏன் இந்த அறிவு? என்ன நாட்களை எண்ணும் அறிவு அப்படின்னு சொன்னால் என்ன? 1 2 அப்படின்னு எண்ணிட்டுருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. நாட்களை எண்ணுகிற அறிவு அப்படின்னு சொல்கிறது, நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை சுற்றி காரியங்கள் என்ன நடக்குது, தேவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான திட்டங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகிறோமா, அந்த திட்டங்கள் கரெக்டாக நடந்துட்டுருக்குதா, அவர் சொன்ன நேரத்தில் நடக்குதா,
நம்முடைய அந்த வாழ்நாள் முடியறதுக்கு முன்னாடி அதை நம்ம நிறைவேற்றிடுவோமா? இந்த காரியங்கள் எல்லாம் தான் நாட்களை எண்ணும் அறிவு. நம்ம சும்மா அப்படி நினச்சிடக்கூடாது. நான் எத்தனை நாளைக்கு இருப்பேன், இது நம்ம படிக்கும் போது லிட்ரலாக அப்படியே இதனுடைய மீனிங்கை நம்ம எடுத்துட்டோம்னா இதனுடைய மீனிங் அப்படி தான். என்ன அப்படின்னா, நாட்களை எண்ணும் அறிவு அப்படின்னா என்னென்னா, எத்தனை நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பொருள் வந்துடும். ஆனால் அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. என்ன காரியம் அப்படின்னா, பரலோகம் நமக்கென்று சில திட்டங்களை வைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் யாரையும் சும்மாலாம் அழைக்கல. ஆண்டவர் எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். பாருங்க, அந்த பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துக்குள்ள போகும்போது தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான். அங்கே தேவ நாமத்திற்கு மகிமைக்காக அவனை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ தேவ திட்டங்கள், தீர்மானங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் இருக்கு. அப்போ அந்த திட்டங்களை நம்ம கரெக்டாக நிறைவேற்றி முடித்து தேவ சமூகத்துக்குள்ளே போகிறவர்களாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை பரலோகம் நமக்கு ஒரு மேப் போட்டு வைத்திருக்கோம். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த மேப்பை விட்டு அவருடைய பாதையை விட்டு சில நேரத்தில் போகிறதுனால தான் சில அடிகள், சில காரியங்கள் அந்த பாதையில் போகிறதுனால சில காரியங்கள் அது அனுமதிக்கப்படுகிறது. இப்போ அந்த டாபிக் நம்ம போகல. அப்படி போகிறதுனால நம்மளுடைய காரியங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், திட்டங்கள் என்ன ஆகுதுன்னா லேட் ஆகுது, டிலே ஆகுது. சில சமயங்களில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது இல்லையா? ஆண்டவர் அழகா அவருடைய தீர்மானம் என்ன அப்படின்னா, 430 வருஷ காலம் அவங்க அடிமையாக இருப்பாங்க. அந்த தினம் முடிந்த உடனேயே அன்றைய தினமே அணி அணியாய் அவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. கானானுக்குள்ளே போகிறது தான் தெய்வத்தின். ஆனால் அவர்களுடைய சில காரியங்களினால், கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு, பாவங்கள், எக்ஸ்ட்ரா வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த காரியங்களினால் என்ன ஆச்சுன்னா டிலே ஆச்சு தேவத்திட்டம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய வாயினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வனாந்தரங்களிலேயே அவங்க சவங்கள் விழுந்தது. நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொன்னால் அவங்க வார்த்தையின்படியே நடந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் தான் உள்ளே போகும்படியாக, யோசுவாவும் காலேபும் தவிர யாரும் உள்ளே போகல. அப்போ அந்த பரலோகம் நமக்கென்று போட்டு வைத்திருக்கிற அந்த திட்டங்களை கரெக்டாக நம்ம நிறைவேற்றி முடிச்சு கொண்டு அந்த தேவ சமூகத்துக்குள்ளே போகிற அந்த ஒரு பீரியட், அந்த டைமிங் பீரியட், அந்த காரியங்கள் தான் நாட்களை எண்ணும் அறிவு. இந்த அறிவு கண்டிப்பாக வேணும் ஆவிக்குரிய மனிதனுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம நடத்துகிறோமா? ஆவிக்குரிய ஒரு லைஃப் நமக்கு இருக்குதா? அப்போ ஏதோ ஏனோ தானோ வென்று இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், காரியங்கள் கரெக்டாக போகுதா அப்படின்றதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய அந்த திட்டத்துக்கு உள்ளே நம்ம அடங்கி இருந்தாலே போதும். கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அதினதின் காலத்தில் அந்த காரியத்தை கரெக்டாக அதை நிறைவேற்றி முடிச்சிருவார். பாருங்கள், நாட்களை எண்ணும் அறிவு அந்த இல்லாதனால தான். நாட்களை எண்ணும் அறிவு அப்படின்னா என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நாட்களை எண்ணும் அறிவு அப்படின்னா என்னென்னு. அப்போ இந்த அறிவு இல்லாத நாட்கள்னால தான் அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தங்களுடைய ஓட்டத்தை, தங்களுடைய வாழ்க்கையை பாதியிலேயே அப்படியே முடிச்சு அப்படியே தேவ திட்டத்தை நிறைவேற்றாமலேயே முடிஞ்சு போயிடுறாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. ஆனால் அருமையான தேவ திட்டங்கள் இருக்குது அவங்கள சுற்றி. ஆண்டவர் பெரிய திட்டங்களை போட்டு வைத்திருப்பார், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் அவங்க தேவ திட்டத்தை உணராமல் பாதியிலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வாழ்க்கையை முடிச்சு போட்டுருவாங்க. அநேகரை பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மனுஷனை நம்மளை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அது ஒரு காரியம். நம்ம மாம்ச பிரகாரமாக பார்க்குறோம், பரலோகம் பார்க்குது, ஐயோ எவ்வளோ பெரிய தெய்வத்திட்டம் இவன் மேலே இருக்குது, இவன் மேலே இவ்வளோ பெரிய தெய்வத்திட்டம் இருக்குது, தெய்வத்திட்டத்தை உணராமல் இப்படி இருக்கானே. அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, சில தியாகங்கள் இருக்குது. அந்த தேவ திட்டம் நம்ம மேலே இருக்குது. சும்மா அப்படியே சுதந்திரிக்கணும் அப்படின்னா முடியாது. அந்த திட்டங்களை பாருங்கள், நமக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் அந்த திட்டத்துக்குள்ளே போகணும்னா சில காரியங்களை அவர்கள் செஞ்சாங்க, தியாகங்களை செஞ்சு தான் அதுக்குள்ளே வர முடிஞ்சது. சிம்சோனை பாருங்கள், மிகப்பெரிய தேவ திட்டம். சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைத்து அப்படி சாகணுன்றதெல்லாம் தேவ திட்டம் இல்லை. ஆண்டவர் அவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் ஆச்சரியமானது. அவனை ஏற்படுத்தினதே நசரேனா, தாயின் கர்ப்பத்திலே அவனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டு அவனை தெரிந்து கொண்டதே என்ன அப்படின்னா, பெலிஸ்தியர்களின் மேல் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை செலுத்த. ஆனால் அங்கே என்ன படுகிறது அப்படின்னா, அவன் வழி விலகி போகிறதுனால தேவ திட்டம் என்ன ஆயிடுச்சு அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் டிலே ஆயிடுச்சு. அவன் அப்படி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் விசுவாச வீரர்கள் பட்டியலில் சிம்சோன் சேர்த்து கொள்ளப்படுகிறான். பார்க்கிறோம் நம்ம எபிரேயர் 11 எப்படியோ அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசித்த காரியங்கள், கடைசியில் அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டதுனால அவன் உயிரோடு இருக்கும்போது கொல்லப்பட்ட அந்த பெலிஸ்தர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனோடு கூட மடிந்தவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படியோ அவன் அரும்பாடுபட்டு அந்த கஷ்டம் செஞ்சுட்டு அந்த காரியத்தை எப்படியோ நிறைவேற்றி அவன் போய் சேர்ந்துடுறான். அவ்வளோ பாடுபடணும்னு அவசியம் இல்லை. இவன் வழி விலகி போனதுனால அந்த காரியங்கள்.
அப்போ தேவ திட்டத்துக்குள்ளே யோசேப்பை பாருங்கள், மிக அருமையாக தேவ திட்டத்தை அவ்வளோ அழகா பர்ஃபெக்டாக கரெக்டாக அழகா அதின் காலத்தில் யோசேப்பு மிக சிறந்த உதாரணம். யாரை நம்ம வேறுபடுத்தி சொல்லலாம்? சிம்சோனுக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னா, ஓடி முடிச்சிட்டான், ஏதோ கஷ்டப்பட்டு அப்படியே ஓடி முடித்த ஒரு காரியங்கள் தான். ஆனால் இங்கே யோசேப்பை பார்த்தீங்களா, என்ன அழகான ஒரு வாழ்க்கை. நாட்களை எண்ணும் அறிவு, இதுதான் நாட்களை எண்ணும் அறிவு. மிக அருமையாக அந்த நாட்களை எண்ணும் அறிவுக்கு நேராக யோசேப்பு கடந்து சென்றதை நம்மளால் பார்க்க முடியும். நாட்களை எண்ணும் அறிவுக்கு நேராக அருமையாக யோசிப்பு பாருங்கள், அழகாக தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது, காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வருகிறது. இஸ்மவேலர்கள் விற்று போடுறாங்க, எகிப்துக்கு போகிறாரு. அங்கே ஒவ்வொரு இடத்துல அப்படியே அடிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை, போத்திபாரின் வீடு, அங்கே குற்றம் சாட்டப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாரும் நம்மளுக்கு நல்லா தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கை விளக்கமாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அத்தனை காரியங்களிலும் அத்தனை நேரங்களிலும் யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவ திட்டம் ஒன்று என் மேலே இருக்குது, கண்டிப்பாக அந்த திட்டம் நிறைவேறும். அநேகருடைய வாழ்க்கை பாருங்கள், இந்த பொறுமை இல்லாததுனால தான், இந்த காரியங்கள் இல்லாததுனால தான் அநேகர் சில குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்து சிம்சோனை போல வழி விலகி போய் சில காரியங்களை, அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொள்வதனால அநேகருடைய வாழ்க்கை என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னால், தேவ திட்டம் நிறைவேறாமையே டிலே ஆகி அது எப்படியோ கொலாப்ஸ் ஆகி அது போய் கடைசியில் அது நிறைவேறாமையே போய் அழிவின் குழிக்குள்ளே போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் வந்துடுது. யோசேப்பு மிக சிறந்த உதாரணம். அந்த ஏற்ற காலங்களிலே தேவன் அழகாக உயர்த்துவார். இங்கே ஆதியாகமம் 49 தீர்க்க தரிசனமாக யாக்கோபு தன்னுடைய குமாரரையெல்லாம் கூடி வர செய்து அவங்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன இருப்பாங்க, அப்படியே தேவ திட்டத்தை அப்படியே தீர்க்க தரிசனமாக அவங்க மேலே வருது. இவன் இப்படி இருப்பான், யூதா பாலசிங்கம் இறை கவர்ந்து கொண்டு ஏறி போவான், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவளுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிட்டு வரும்போது யோசேப்பை பார்த்து, யோசேப்பு கனிதரும் செடி, அவனுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்புவாங்க, ஆனாலும் அவனை மேற்கொள்ள முடியாது, அவனுடைய கொடிகள் சுவரிலே படரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த தரிசனத்திற்கு நேராக அமைதியாகி அந்த திட்டத்துக்குள்ளே இருந்து ஏற்ற காலத்தில் அவர் தன்னை உயர்த்தும்படி கைகளிலே அடங்கி கொண்டு அப்படியே அமைதலாக தன்னை அடக்கி கொண்டு எல்லா தகுதியும் யோசேப்புக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய மனமடிவாகிறதுக்கு காரணமே அதான். நமக்கு நிறைய தகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தோம், நமக்கு நிறைய இருந்தோம், நம்மளை விட தகுதியே இல்லாதவங்களாம், நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லாதவங்களாம் பெருசாக அப்படியே நிற்கும் போது இருதயம் அப்படியே தாங்கவே முடியாது, குமுறும், நமக்கு வேதனைப்படுவோம். நம்ம பார்த்துட்ருப்போம், யோசேப்புக்கு அவ்வளவு ஞானம், ஆனால் அவன் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடனே எடுத்தோன்னு அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படியே நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் அப்படியே ஃபுல்லாக டவுனாக எப்படி சிறைச்சாலைக்குள்ளே. ஆனாலும் அந்த யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த காரியம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த பரிசுத்தத்தை விட மாட்டேன். திட்டத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒருவன், தரிசனத்தை பெற்ற ஒருவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அப்போ என்னென்னா, நாட்களை எண்ணுகிற அந்த அறிவு. கடைசியில் பாருங்கள், யோசேப்புடைய அந்த முடிகிற காலத்தை பாருங்கள், கடைசி வரைக்கும் அந்த காரியங்கள் பர்ஃபெக்டாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே. யோசேப்பு என்ன தெரியுமா செய்வான்? எபிரேயர் 11 இந்த காரியங்கள் இருக்கிறது. எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தவன், எல்லா காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய அந்த சந்ததிகளை பார்த்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு நாளைக்கு ஆண்டவர் உங்களை சந்திப்பார், நீங்கள் கானானுக்குள்ளே போவீங்க. யோசேப்பு பாருங்கள், அடிமையாக விற்கப்பட்டு அந்த எகிப்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கானான் பக்கம் போகவே முடியல, அவன் போகணும்னு விரும்பல, தேவ திட்டம் அது இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அங்கேயே அவன் மரணம் அடைகிறான். ஆனால் அவனு சொல்லிட்டு சாகுறான். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் தேவன் உங்களை சந்திப்பார், நீங்கள் போவீங்க, கானானுக்குள்ளே போவீங்க, நிச்சயமாக போவீங்க, எலும்புகளை எடுத்துகிட்டு போங்க, என் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அப்போ அவனுக்கு அங்கே நான் இந்த சரீரத்தில் நான் அங்கே உள்ளே போக மாட்டேன், என் எலும்புகள் மட்டும் போகும் அப்படின்னு. இதுதான் நாட்களை எண்ணும் அறிவு. திட்டத்தை கரெக்டாக நிறைவேறி இளைப்பாறுதலுக்குள்ளே போன ஒரு தேவனுடைய மனுஷன் யோசேப்பு நம்ம மறந்துடவே கூடாது. சிம்சோனை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், மிக பயங்கரமான ஒரு காரியம், துணிகரமான காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் எப்படியோ என்ன பண்ணிட்டாரு, கடைசியில் அப்படியே சேர்ந்துட்டா. எல்லாருமே அப்படி சேருவாங்களான்னு சொல்ல முடியாது. பாவத்தோடு நம்ம விளையாடிடக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த வார்த்தையை ஏன் மோசே சொன்னார்? 90:12 ஏன் இந்த வார்த்தையை மோசே சொன்னார்? இல்லை, ஒரு கொஸ்டின் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம 2 உதாரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம். 2 உதாரணங்களை உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நாட்களை எண்ணும் அறிவு யாருக்கு இருந்துச்சு, யாருக்கு இல்லை, இந்த 2 உதாரணங்களை நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது, மோசே ஏன் இந்த காரியத்தை சொன்னார்? நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு எதுக்கு வேணும்? ஏன் வேணும்? ஏன் நாட்களை எண்ணும் அறிவு வேணும்? என்ன பிரயோஜனம்
பிரயோஜனம், இதனால் என்ன பிரயோஜனம், அப்படி நாட்களை எண்ணும் அறிவு இல்லை அப்படின்னா நம்ம ஏன் பாதிக்கப்படுவோம்? கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் நம்மளுக்கு நாட்களை எண்ணும் அறிவு வேணும்? இதனால் ஏன் நம்ம வந்து பாதிக்கப்படுவோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாதிக்கப்படுவோம். முதலாவது நம்ம பார்க்கலாம், மனுஷனுடைய ஆயுசு நாட்களை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பாருங்கள், நோவா வரைக்கும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பயங்கரமாக இருக்கும். ஆதியாகமத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை, பயங்கரமாக இருக்கும். 910 வருஷம். மகளாயேல் பாருங்கள், பயங்கரமாக அவர் வந்து மகளாயேல் யாரோதை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அந்த மகளாயேலுடைய நாளெல்லாம் 895 வருஷம். பயங்கரமாக அவங்களுடைய ஆயுசு நாளெல்லாம் 962 வருஷம். பயங்கரமாக இருக்கும், நிறைய இருக்கும். நோவாவுடைய ஆயுசு நாட்களை பாருங்கள் எவ்வளவு. ஆதியாகமம் 9:29 சொல்லுது, நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 9:29, நோவாவின் நாட்கள் 950 வருஷமா. 500 வயசாகும் போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. 950 வருஷம் அவருடைய நாட்கள் எல்லாம். மிக அதிகமாக வாழ்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா மெத்தூசலா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 969 வருஷம். ஆதியாகமம் 5:27. இப்படி அந்த அட்டவணையை நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ வருஷம், அப்பா இவ்வளோ வருஷம் இவங்க உயிரோடு இருந்திருக்காங்களா? இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 100 வயசில் இவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்றது போது ஒரு ஆச்சரியமாக எங்கேயோ நம்ம கேள்விப்படுறோம், எப்போவோ. இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு பின்னாடி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய வயசில் ஒரு அப்போல்லாம் வந்து ஆயுசு நாட்கள் எப்படி இருந்துச்சு, ஒரு 80 வயசு 90 வயசு அப்படி தான். இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே போகிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. உணவு முறைகள், காரியங்கள், நிறைய காரியங்களை சொல்லலாம். இன்றைக்கி இளைஞர்கள் அவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, நம்ம எத்தனை நியூஸ் பார்க்குறோம்ல, ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு மாரடைப்பு வந்துரு, சின்ன சின்ன குழந்தைங்க. அதுக்கு சொல்கிறாங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து பேர்டன் அதிகமாகுது, அதிகமாக சாப்பிட்றதில்ல, நேரத்தில் ஸ்கூலுக்கு வராங்க, ஸ்பெஷல் கிளாஸ் அது இது நிறைய படிக்க சொல்கிறாங்க, மென்டலி அவங்க எஃபெக்ட் ஆகுறாங்க. நிறைய காரியங்கள் அவங்களுக்கு வந்து அவுட்டோர் கேம்ஸில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு கல்ச்சரு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போ வாழ்நாள் அப்படியே ஆப்போசிட், டெட் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஆனால் பாருங்கள், அப்படியே மெல்ல மெல்ல காரியங்கள், ஏன் இந்த காரியங்கள் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இருந்த ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 969 வருஷம் தான் அதிகமான ஆயுசு நாள். 900 எல்லாம் 800 900 அப்படி தான் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன நடக்குது, ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? அந்த சம்பவம் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியாகமம் 6:3, எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 6:3 நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது பைபிள் ஸ்டடி போல இருந்தாலும் இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், நம்ம தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான ஒரு சப்ஜெக்ட். இந்த காரியம் தெரிந்து கொள்ளாததுனால தான் நம்ம அநேகர் நம்ம வாழ்க்கையில், நம்ம ஃபேமிலியில், நம்ம ஆவிக்குரிய லைஃப்பில், நம்மளுடைய காரியத்தில் டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், முடிச்சுட்டு ஓடிடுறோம். இல்லை, அப்படி நம்ம ஓடவே கூடாது. தேவ பிள்ளைங்கள் யாரும் அப்படி ஓடக்கூடாது. என்ன பாட்டு நம்ம பாடணும்ல வர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆவியானவர் ஒரே நேர்கோட்டில் நம்ம நடத்திட்டு போகிறாரு. தேவ ஆவியானவர் இந்த மீட்டிங் நடத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கு இதான் மிகச்சிறந்த உதாரணம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமேல் அங்கே போய் நிற்கும் போது அப்படியே போய் நிற்கணும், பர்ஃபெக்டாக நிற்கணும், கரெக்டாக போய் நின்றணும். நாட்களை எண்ணும் அறிவு கண்டிப்பாக நமக்கு வேணும். பாருங்கள், இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். என்ன காரியம் அப்படின்னா, ஏன் இப்படி இவ்வளோ நாள் வாழ்ந்தவங்களுடைய ஆயுசு ஏன் குறையுது, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆதியாகமம் 6:3 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதிலே, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இத்தனை பேருக்கு இத்தனை வருஷத்தை கொடுத்துட்டு ஆதியாகமம் 6 ஆண்டவருக்கு ஒரு மனசு அப்படியே மாறுது. என்ன ஆகுது? மனம் மாற அவர் மனிதன் அல்ல, மனசு மாறுது. அப்படிங்கிறத விட அவர்களுடைய அக்கிரமம் அவரை அப்படி பேச வைத்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு? இங்கே அப்பொழுது அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்பொழுது கர்த்தர், எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா மேலே இருக்கிற அந்த 2 வசனத்தையும் நம்ம பார்த்தா தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்க, கவனிங்க. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த வசனத்தை எடுக்கும்போது நிறைய பேர் நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, சில காரியங்களை சொல்லுவாங்க. இது என்ன, அதுக்குள்ளே போடப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்ன அப்படின்னா, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை, நிறைய பேர் இது எப்படி தெரியுமா எடுத்துக்கிறாங்க, தேவதூதர்கள் வந்து மனுஷ குமாரத்திகளுக்குள்ள பெண்களை கொண்டாங்க. இது வந்து தவறான ஒரு காரியம்.
தேவகுமாரர் அப்படிங்கிறது வந்து தேவ தூதர்களை சொல்லலை, தேவ தூதர்கள் என்கிற வார்த்தை தான் தேவ தூதர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரர் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனுஷகுமாரத்திகள், அப்படின்னா உலகத்தின் பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் பிள்ளைகளோடு கூட சம்பந்தம் வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அக்கிரமம் பெருகுகிறது, அக்கிரமம் நடக்கிறது. தேவனுடைய வித்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உலகத்தோடு கலக்கிறது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம், பயங்கரமான ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம் இதுதான். என்னைக்கு தேவனுடைய குமாரர்கள் பரிசுத்தமுள்ள அந்த ஜாதி, பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதி பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜாதியோடு இணைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல பயங்கர தேவ கோபாக்கினி வரதா பவுல் சொல்லுவார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அக்கிரமம் பெருகும். சாலமோனுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்துச்சு. அந்நிய ஜாதியான பெண்களை கொண்டதுனால பாவம் செய்ய வைத்து அவனுடைய ஓட்டத்தை பாருங்க, அவன் ஓடி முடிக்க முடியல. அவ்வளோதான், அவனுடைய ஜெயமா இல்லை. விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் சாலமோன் பேர் இல்லை, அவ்வளோ பெரிய ஞானி இல்லை. அவ்வளோதான், அவனுடைய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவனுடைய தரிசனம் எல்லாமே போய் தெய்வாலயத்தை கட்டினவன், ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு, அவனுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, முடிஞ்சது, அவன் க்ளோஸ் ஆகிட்டான், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஏன் அவன் வாழ்நாள் குறுகுது அப்படின்னு சொன்னால் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள். அப்போ பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் இல்லாததோடு இணையும் போது அக்கிரமம் நடக்கிறது. அக்கிரமம் உலகத்திலேயே இருக்கிறோம், நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்கிறது தான் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி. உலகத்திலிருந்து நம்ம அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் அப்படின்னா சம்மந்தம் வச்சுக்க கூடாதா, பேசக்கூடாதா, பழகக்கூடாதா? அப்படி இல்லை, நம்ம பழகாமல் அப்படி இருக்க முடியாது. உலகத்தில் தானே நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர்களோடு கூட ஐக்கியம், அந்த காரியங்களை ஒரு இன்வால்மெண்ட் அதுலேயே போய் லயிச்சிருக்கிறது. அவங்களுடைய காரியங்களை சடங்காச்சாரங்களை பின்பற்றுறது. பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்க பண்ணினாங்க. இஸ்ரவேலுடைய காரியங்கள் அப்படி நடந்தது. அவர்கள் புறஜாதியான தெய்வங்களை பணிந்து கொண்டாங்க. ராஜாக்களுடைய வாழ்க்கை அப்படியே எடுத்து படித்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் சிறையிருப்புகள் காரியங்கள் வந்ததோ அங்கங்கெல்லாம் இந்த காரியங்கள் வரும். எது பாவத்துக்கு ரொம்ப காரியம், அதனுடைய வேர், அதனுடைய அந்த காரியம் எங்கன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டுபிடிச்சோன்னா இதாக தான் இருக்கும். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள், அதாவது உலகம் பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகள் உலகத்தோடு கூட இணையும் போது அங்கே ஒரு அக்கிரமம் உண்டாகிறது. அந்த இடத்துல பாவம் உண்டாகிறது, தண்டனை உண்டாகிறது. இந்த காரியங்கள் நடந்தோன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அப்போ ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் தேவ பிள்ளைகள் உலகத்தோடு கூட சம்பந்தம் வைத்து கொள்ளும் போது அது தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய பாவம். இதனால் தேவ கோபம் வருகிறது, வாழ்நாள் குறுகி போகிறது, அவனுடைய வாழ்நாள் குறுகி போகிறது, சஞ்சலம் நிறைந்ததாய் அவனுடைய வாழ்நாள் மாறுகிறது. இந்த காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்களை உலகத்தோடு அவன் வாழ்ந்தானா, இது இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். வெறும் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறது அப்படிங்கிறது அது எல்லாமே அதில் அடங்கிடுது. அதாவது தேவ மனுஷன் உலகத்தோடு அவன் ஐக்கியம் வச்சுக்கிட்டானா, தேவனுக்கு உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்கும் அந்த தேவனுடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் நம்ம பங்கு கொள்ளக்கூடாது. நம்ம நாளைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த காரியங்களெல்லாம் நம்ம மிக அதிகமாக நம்ம கவனத்தில் நம்ம கொள்ள வேணும். தேவனுடைய பாத்திரம் பேய்களுடைய பந்தி இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி சம்பந்தம் நடக்கும்போது பெரிய அழிவு உண்டாகும். பெல்சாத்சார் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நேபுகாத் நேச்சாருடைய மகன் தேவனுடைய பாத்திரத்தில் இருக்கிறதான அந்த கோவில்களில் இருக்கிறதான அந்த பாத்திரங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து அவன் தேவனுடைய கோயிலில் வைப்பான். ஆனால் அவனுக்கு கூட ஒரு காரியம் இருந்தது. நேபுகாத் நேச்சாருடைய அந்த காரியத்திலையும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அடுத்தது பெல்சதாசார் அவனுடைய மகன், அவனுடைய காலத்திலையும் தானியேல் அந்த இடத்துல மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ பாருங்க, அவனுக்கு தானியேலை பற்றி அதிகமான காரியங்கள் தெரியாது. ஆனால் நேபுகாத் நேச்சர் தானியேல் ஒரு அதிகாரமே எழுதியிருப்பார் 6ஆம் அதிகாரம். இந்த உன்னதமான தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள். அவனுக்கு தேவனுடைய மகத்துவம் புரிஞ்சதுனால அவன் தேவனுடைய பாத்திரங்களை கனமாக எண்ணினான். ஆனால் இவன் என்ன பண்ணனா, பெல்சதாசார் அவனுடைய மகன், அவன் என்ன பண்ணுவானா, தேவனுடைய பாத்திரங்களை எடுத்து தன்னுடைய வைப்பாட்டிகளும் மனைவிகளும் தானும் குடிக்கிறதுக்கு, அதில் திராட்சரசம் குடித்து வெறி கொள்றதுக்கு அதை எடுத்துகிட்டு அந்த களியாட்டில் பங்கு கொள்ளும் போது அந்த இடத்துல ஒரு கையுறுப்பு தோன்றி சுவரில் எழுதும். ஏன்னா அவனுக்கு அதை தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த மாதிரி காரியங்களை நம்பினவன். அதனால் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா பயங்கரமாக ஒரு காரியம் நடக்கும். அந்த இடத்துல அந்த காரியத்தில் மகேர் சலால் அஸ்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் கையுறுப்பு அது எழுதும். அப்போ எழுதப்படும் போது அவன் ரொம்ப பயந்துட்டு இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி தானியேலை அழைச்சி அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ என்னன்னா தேவனுடைய அந்த காரியத்துக்கும் பேய்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்ததான ஒரு உதாரணம். அப்படியெல்லாம் செய்யும் போது என்ன நடக்கும், ஆண்டவருடைய கோபாக்கினை வரும், அந்த இடத்துல ஒரு நியாயந்தீர்ப்பு வரும்.
அன்னைக்கே அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அன்னைக்கே அந்த இடத்துல வந்து மேதியர்களாகி அவர்கள் வந்து படையெடுத்து வந்து அவனுடைய காரியத்தை அவனை வந்து வெட்டி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து நடக்கும். அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொல்கிறது, ஏன் இந்த காரியங்கள் நடக்கிறது, ஏன் வந்து இந்த காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வாழ்நாள் ஏன் குறுகுது, வாழ்நாள் ஏன் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலகத்துக்கும் தேவனுடைய அந்த காரியத்திற்கும் சம்மந்தமே இல்லை. சம்பந்தம் கலக்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். நாளைய தினத்தில் நம்ம பரிசுத்த பந்தியில் நம்ம வந்து பங்கு கொள்ள போகிறோம். பங்கு கொள்வதற்கு முன்னாடி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட வேண்டும், உத்தமமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்ம வந்து நம்ம மேன்மை அடைவதற்கு, புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஆண்டவர் தம்முடைய வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்து கொள்ளணும். நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவு நம்மளுக்கு வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவங்களுடைய நாட்களை குறித்து என்னென்ன காரியங்களை பார்த்தாங்க. எல்லாருக்குமே பரிசுத்தவான்களுக்கு இந்த காரியங்கள் இருந்தது. பாருங்க, யோசேப்புக்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த காரியம் இருந்தது. ஒவ்வொருத்தரும் அமைதியாக அவங்களுடைய காரியத்தில் பண்ணுங்க. யோபு பாருங்க, யோபு 14:1 அவருடைய அந்த தாட் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். யோபு தன்னுடைய வார்த்தைகளை சொல்றாரு. ஸ்திரீயினிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். கொஞ்சம் தான் அவன் ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த காரியங்களை அவங்க அறிவிக்கிறாங்க. ஏன் குறுகுதுங்கிறத பார்த்தோம். அக்கிரமம் வந்துச்சு அப்படின்னா வாழ்நாள் என்ன ஆகும், குறுகிறோம். இதற்கு நிகரான இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்துக்காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துக்காட்ட முடியும். சங்கீதம் 55:23 நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 55:23 சங்கீதம் 55:23 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் படிக்கிற கவனிங்க. இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ அக்கிரமம் செய்கிறவங்க. சங்கீதம் 55:23 இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் அவர்கள் வந்து நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அழிவின் குழி தான் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ அக்கிரமம் வந்து பெருகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், தம்முடைய நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் செலுத்துவார். இப்படிப்பட்டவர்கள் வந்து நிலைத்திருக்கவே முடியாது. அக்கிரமமானா வாழ்நாளை எண்ணும் அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமாக காணப்படுகிறது. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். அழிவின் குழி என்னது? நரகம். அந்த குழிக்குள்ள அவங்க வந்து இறங்கி போயிடுவாங்க. இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். யாரோட அறிக்கை தெரியுமா? தாவீதோட அறிக்கை. தாவீது சொல்கிறார். தாவீது எழுதின சங்கீதம் 55:23. அப்போ அந்த தேவ பிள்ளைகளுக்கு தங்கள் வாழ்நாட்களை குறித்ததான அறிவு இருந்தது. ஆனால் அவனுடைய ஜீவன் பாருங்க, ஒவ்வொரு நொடியும் எப்படி இருந்தது. தாவீதனுடைய வாழ்க்கை பாருங்க, ஜீவன் எப்படி இருந்தது. ஒவ்வொரு நொடியும் குகை, கண்மலை, மலையில் ஓடி அலைஞ்சு என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், அப்படி தான் இருந்தது அவருடைய வாழ்க்கை. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு ஞானம் அவருக்கு இருந்தது, தாவீதுக்கு இருந்தது. ஆமாம், அவர் சொல்லுவார் சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த நம்பிக்கை, அந்த ஆண்டவர் மேலே கண்டிப்பாக எனக்கு இந்த காரியம் ட்ரஸ்ட் அந்த இருந்தது. அவங்களுக்கு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக தன்னுடைய அந்த காலத்திலேயே சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டு தாவீது சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஐயோ என்னுடைய கண்கள் காண இன்றைக்கு என் சிங்காசனத்தில் ஒருத்தனை உட்கார வச்சுட்டு காட்டிட்டீங்க, இதை விட வேறு என்ன வேணும். தன்னுடைய சந்ததியை, தன்னுடைய கர்ப்பப்பிறப்பை சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டு உனக்கு அடுத்தது இவன் தான். எவ்வளோ ஒரு நிறைவான ஒரு ஆயுசு காரியங்கள் பாருங்கள். விருத்தாப்பியம் உள்ளவனாய் அழகாக பூரண ஆயுசுள்ளவனாய் அழகாக அவன் மறிக்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். இதுதான் நாட்களை என்ன மாதிரி கரெக்டாக அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். தாவீது பட்ட கஷ்டத்தை நினச்சி பாருங்கள். சகோதரர்களால் பாடு, சொந்த தகப்பனால் அவனுக்கு கஷ்டம், மாமனாரால் கஷ்டம், குகைகளிலும் கண்மலையில், ஆனால் அழகாக அவனுடைய லைஃப். அப்படி தான் தேவ பிள்ளைகள் நாட்களை என்னும் அறிவு. ஆண்டவர் அந்த அறிவை மட்டும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக குதூகலமாக போகும். அதை குறித்து அவர் கொஞ்சம் கூட கவலை இல்லை. என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது, பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதம் 56:3 பார்த்தா அவர் சொல்லுவார், பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், நானோ கர்த்தாவை உம்மை துதிப்பேன், அதிகாலையில் உம்மை துதிப்பேன், வீணையை சுரமண்டலமை வெளியுங்கள்ட்டு தான் தாவீது.
இதுதான் தாவீது. இதனால தான் ஆண்டவர் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிடிச்சவன். அவனுக்கு தெரியும். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுவார், இவனை எனக்கு தெரியும். என்ன பண்ணுவான் தெரியுமா? தன்னுடைய சந்ததிகளுக்கு நியாயங்களை எடுத்து சொல்லிடுவான், கரெக்டாக சொல்லிடுவான். நோவாவை ஆண்டவர் பார்க்கும்போது இவன் கண்டிப்பாக பேழையை கட்டிடுவான், இவனை தான் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த பொல்லாத உலகத்தில், அக்கிரமம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஒரு ஆளை மட்டும் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. அந்த 8 பேர் உள்ளே போகிறாங்க. ஆனாலும் அந்த 100 வருஷம் நீதியை அவன் சொன்னாலும் யாருமே கேட்கல, சத்தியத்தை கேட்கல. ஆனாலும் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். எபிரேயர் 12 அழகாக சொல்கிறது. எபிரேயர் 11 தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். ஆமாம், அந்த காரியங்கள். அப்போ இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு தரிசனம் உங்களுக்கு நேராக வைக்கப்பட்டிருந்துச்சு. எங்களுக்கு இந்த காரியம் குறிக்கப்பட்டிருக்குது, இதை முடிச்சுட்டு நாங்கள் போவோம், இதை செஞ்சுட்டு நாங்கள் போயிடுவோம், கரெக்டாக இதை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் அப்படியே பார்த்தா நம்மளுக்கு டைம் தான் பார்த்தது. கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்ததையெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமா? கரெக்டாக போயிட்டுருக்கோமா? நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக போகிறோமா? அவர் சொன்ன திட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? நம்ம எதுவும் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் செய்ய வேண்டாம். தேவ திட்டம் நம்ம மேல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் கைக்குள்ளே அடங்கியிருந்தால் போதும். ஆண்டவரே உங்கள் சித்தத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை நிறைவேற்றுங்கப்பா. எங்கள் சித்தம் அல்லப்பா, உங்கள் சித்தம். நம்முடைய சுய சித்தங்களுக்கு செவிசாய்க்காமல் நுகத்துக்கு கீழே அடங்கி இருக்கிறதான காரியங்கள். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், டக்குன்னு முடிவு எடுக்கிறதுனால அநேகருக்கு ஆண்டவர் அழகான வாழ்க்கையை வச்சுருப்பார், முன்குறிச்சு வச்சுருப்பார். நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அதை பார்த்து மகிழ்ச்சி படுவார். அந்தந்த நேரத்திலே தேவனுடைய அந்த கரத்தில் அந்த காரியங்களெல்லாம் இருக்கும். சகலத்தையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியை பாருங்கள். திராட்சரசம் அந்த முதலாவது அற்புதம், அது கூட ஆண்டவர் வேலை வரலன்னு சொல்கிறார். அந்த வேலை வர்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு அவசரம், தங்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக ஆக்கி போட்டுட்டாங்க. தாறுமாறான காரியங்கள். அவங்க வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் அனாதியில் அப்படியே சந்தோஷப்படுவார். இதை நான் வைத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு இதை வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே திட்டத்தை விட்டு, அந்த இளையகுமாரன் பாருங்கள், அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் அப்படி போய் கஷ்டப்படணும், பண்ணி திங்கணுன்றதெல்லாம் அவனுடைய காட்ஸ் பிளானில் அது இல்லை. சிம்சோனுடைய வாழ்க்கையில் எப்படி கண்ணு பிடுங்கப்பட்டதெல்லாம் இல்லை, காட்ஸ் பிளான் அது இல்லை. ஆனால் அவங்கவுங்களே போய் ஆமாம், மனுஷன் என்ன, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான். ஆண்டு அழகான ஒரு திட்டம் அழகாக போட்டு வச்சுருப்பார். வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. இதில் வலிவி போகிறவர்கள் அநேகர். இதில் வலிவி போகிறவங்க, இதில் வலிவி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மொத்த வாழ்க்கையே சீரழியக்கூடிய அனுபவம். சமீபத்தில் ஒரு சாட்சி கேட்ட, அருமையான போதகர் சொன்ன சாட்சி தான் இது. ஏற்கனவே நம்முடைய மீட்டிங்க்கு வந்தவங்க இதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய பிரயோஜனத்திற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். அருமையான பென்ஸ் பாஸ்டர் சொன்ன சாட்சி தான். அந்த சர்ச் ஆஃப் காட் அந்த இதில் பைபிள் காலேஜ் படிக்க வந்த ஒரு அருமையான ஒரு சகோதரன். அவர் என்ன பண்ணிட்டாரு, நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பர்சன் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தவர் ரட்சிக்கப்பட்டு வராரு. அப்போ வந்தோன்னே எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம், பென்ஸ் பாஸ்டும் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் உட்காந்துருக்காரு. இவர் எல்லாம் ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கும்போது இவர் பயங்கரமாக எல்லாத்தையும் முன்னாடி நின்று ப்ரைஸ் லாட் சொல்லிட்டு எல்லாரும் அவர் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் டீச்சர், பைபிள் டீச்சர்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் ப்ரைஸ் லாட் சொல்லி பயந்து உட்காந்துருக்காங்க. இல்லை நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பழகி பயங்கரமாக தன்னுடைய அந்த டேலண்டெல்லாம் வெளிப்படுத்தி பயங்கரமாக இருந்த ஒருவர் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு செம் முடியுது, ஊருக்கு போகிறாரு, வந்துட்டார். செகண்ட் செம் முடியுது, போனவர் தான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முதல் தடவை வரும்போது சொல்கிறார், என்னுடைய நண்பர்களாக என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன், இந்த மாதிரி மறுபடியும் அந்த இதுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகலை, வந்துட்டேன். அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அது அப்படியே போகிறாரு, அந்த பாவத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்கிற பாவங்கள் அவர் ஒட்டிக்குது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இவரை வார்டன் ஆக்கிட்டாங்க. பென்ஸ் பாஸ்டர் உட்காந்துருக்காரு. அவர் வராராம். அந்த பிரதரு பார்க்கும்போது ரொம்ப அழுக்கடைந்த ஆடைகளோட, வாங்க நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு பாட்டு மட்டும் உங்ககிட்ட நான் பாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு. சரி பாடுங்க, இருங்க ஒரு நிமிஷம், நான் தான் வார்டன் சொன்னால் ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்பாங்க, எல்லாரும் முன்னாடி நீங்கள் பாடி ஆண்டரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, அந்த தகுதியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் முன்னாடி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு, அவர் சொன்ன காரியம் என்னென்னா, நான் அங்கேயே இருக்கிற ஒரு பெண்ணை, விக்கிரகாராதனை செய்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன், எனக்கு ஒரு குழந்தையும் உண்டு, எழுந்திருக்க முடியாத ஒரு படுகொலியில் நான் விழுந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனையோடு போயிட்டாரா. அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு என்ன அப்படின்னே தெரியலையா. அப்போ பாருங்கள், காரியங்கள் பாருங்கள், அவங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா, அவ்வளோதான். தரிசனங்கள் வைக்கப்பட்டது உண்மைதான், ஆண்டவர் திட்டங்களை கொடுத்தார் உண்மைதான். வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல, வாழ்க்கை ஒரு தடவை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இனிமேல் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள்
நியமிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி ஓடி முடிக்க வேண்டியது தான். இனி அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, வாழ்க்கையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக 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 எச்சரிக்கையோடு கவனத்தோடு தேவ சித்தத்துக்குள்ள தேவ திட்டத்துக்குள்ளே இருந்து தீர்மானங்களை எடுப்பது மிக அவசியம். இதில் தவறி போகிறவர்கள் அநேகர். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அதுதான் அவனுக்கு பாவமாக இருந்துச்சு. அவனுடைய கண்கள் எல்லா பக்கம் போனதுனால தான் கடைசியில் கண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் மிக எச்சரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவ சித்தம் இல்லாத யாரையும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவ சித்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேவ சித்தம் இல்லாத யாரையும் திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் அது மிகப்பெரிய காரியமாக முடிந்துவிடும். இங்கே பாருங்கள், நாட்களை என்னும் அறிவில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். என்ன காரியம் அப்படின்னா, தாவீதுக்கு நல்ல ஒரு அறிவு இருந்தது, யோசேப்புக்கு அறிவு இருந்தது பார்த்தோம். அடுத்தது மோசே, இந்த வார்த்தையை சொன்னவர் மோசே தான். மோசே ஏன் இந்த காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஏதோ சும்மா சொல்லிட்டு போயிட்டாரா, சும்மா இந்த வார்த்தையை சொன்னாரா, ஏதோ ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணாரா அப்படின்னா இல்லை பிரியமானவர்களே. பாருங்கள், அவர் சொல்கிறாரு என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு கதையை போல் எங்கள் வருஷத்தை கழித்து போட்டோம். ஒரு கதை மாதிரி இருக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை, ஒரு கதை மாதிரி இருக்குது, கதை மாதிரி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உண்மையாலுமே அவருடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்கள். இந்த டாபிக் இன்றைக்கி கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது தொடர்ச்சியாகவும் நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதை மறுபடியும் நம்ம தொடருவோம். ஒரு கதை மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் கழிச்சு போட்டேன். அவருடைய வாழ்க்கை அப்படி தான் ஆச்சு. ஆனாலும் அவருக்கு ஒரு ஞானம் இருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், 14வது வசனத்தை பாருங்கள். 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, ஆனால் எங்கள் வாழ்நாளெல்லாம் அது எப்படி இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கணும், சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கணும். காலையில் எங்களை கிருபையால் திருப்தியாக்குங்க. நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு வேணும். அவருடைய வாழ்க்கை ஒரு கதை மாதிரி தானே முடிஞ்சது. அழகாக அந்த கதையை சொல்கிறாரு. எப்படி அவருடைய வாழ்க்கை, அந்த அவர் பிறக்கும் போதே, ஆண் குழந்தையாக பிறக்கும் போதே முடிஞ்சிருக்க வேண்டிய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் 120 வயசு வரைக்கும் வாழ வைக்கிறாரு. அழகா ஆண்டவரே அடக்கம் பண்ணுறாரு. எந்த குழந்தைய கொல்லணும்னு சொல்லி பார்வோன் நின்னானோ அந்த பார்வோனுடைய வீட்டிலேயே அழகா மோசையை வளர வைக்கிறாரு. அழகா மோசையை வளர்ந்து வருகிற காரியங்கள் அதுதான் மோசே சொல்கிறாரு, நாங்கள் நாட்களை என்கிற அறிவு எனக்கு வேண்டும். அப்போவே சாக வேண்டிய ஒரு குழந்தை தாயோட அந்த ஒரு விசுவாசத்தால் 3 மாதம் ஒழித்து வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அவங்களுக்கு வளர்த்த முடியாத சூழ்நிலை வந்தோடனே அதுக்கப்புறம் நாணல் பெட்டிக்குள்ள மிக அழகான அருமையான ஒரு தாய், தரிசனமுள்ள ஒரு பெண் யோகபத். கண்டிப்பாக யோகபத்தை குறித்ததான காரியங்களை நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி படித்து பார்க்கணும். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். யோகபத்தை படிக்க நிறைய காரியங்கள். தரிசனமுள்ள ஒரு பெண் யோகபத் பாருங்கள். அம்ராம் யோகபத் தம்பதிக்கு லேவி குடும்பத்தில் பிறந்த அந்த மோசே அழகாக அப்படியே விடலை, அப்படியே நதியில் போட்டிருப்பாளா? நம்ம ஐயோ எங்களை எல்லாருமே வெட்டிடுவாங்களே, ஒரு பெண் குழந்தை வேறு இருக்குது, இன்னொரு ஆண் குழந்தை இருக்குது, இந்த சட்டங்கள் பிறக்காதுக்கு முன்னாடி பிறந்த ஒரு ஆண் குழந்தை வேறு இருக்குது, நாங்கள் ஏன் 4 பேர் சாகணும் இந்த ஒரு குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை. அவள் தரிசனம் உள்ளவள். மோசையை என்ன பண்ணுறா, பெட்டிக்குள்ளே வச்சு கூட இவளும் சகோதரியும் ரொம்ப ஹெல்ப்பு, மீரியாமும் ஹெல்ப்பு. காரியங்கள் நடக்கிறது மிக அழகாக, மிக அதிசயமாய். ஆண்டவர் அந்த குழந்தைய அழகாக ஆண்டவர் காப்பாற்றி, எப்படி பாருங்கள் மோசையினுடைய வாழ்க்கை. அங்கே பார்வோனுடைய அந்த காரியத்திலேயே வளர்க்கப்பட்டு பார்வோனுடைய வீட்டிலேயே அந்த குழந்தை அழகாக வளர்க்கப்படுகிறது. அந்த எகிப்தின் கலைகளிலே தேர்ச்சி பெறுகிறது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட, ஏன்னா பால் கொடுத்தவ யார் தெரியுமா? யோகபத். சும்மா கொடுத்துருப்பாளா? அவள் தன்னுடைய யூத பெண்களுக்கு இன்றைக்கும் அந்த காரியங்கள் இருக்கிறது. அவங்க தேரா என்கிற சட்டத்தை அவங்க குழந்தைங்களுக்கு அப்போவே அவங்க நியாயப்பிரமாணத்தை போதிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கன்சீவாக இருக்கும்போது கூட இந்த காரியங்களை பார்க்கிறவர்களுக்கு அனுமதி இல்லை. இன்னைக்கும் யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படி கடைபிடிக்கப்படுகிறது. யூத பெண்களெல்லாம் சாதாரணமானவங்க இல்லை. குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கும் போதே தன்னுடைய தேவனை, யெகோவா தேவனை குறித்து கற்பனைகளை கட்டளைகளை குறித்து அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க. சும்மால வளர்க்கல. யோகபத் தரிசனம் உள்ளவள். அழகா அப்படியே மோசையை வளர்த்து, மோசைக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும், என்னன்னு தெரியும். ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் அப்படியே அந்த தரிசனத்திற்கு நேராக நடத்தி செல்கிறார். மீதியான் தேசத்துக்கு போகிற யோகபத் என்ன நடக்குது தெரியுமா? அங்கே 40 வருஷம் அங்கே ஆடு பின்னாடி. அதுதான் கதையை போல் எங்கள் வருஷத்தை கதை மாதிரி போகுது, ஒரு கதை மாதிரி தான். ஆனால் அங்கே அவனுடைய அந்த காரியங்கள் என்ன தெரியுமா? தன்னையே உதாரணமாக வச்சு, தன்னையே காரியமாக வச்சு அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறான். மோசை சொல்லி கொடுத்துட்டு போன காரியம், என்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதே இவன் செத்து போயிடணும்னு சொல்லி அங்கே சட்டம் பிறந்ததோ, அதே குழந்தைய எவன் அந்த காரியத்தை போட்டானோ, அந்த ஆர்டர் போட்டானோ, அவன் வீட்டிலையே வளர வச்சு நானே உன்னை அடக்கம் பண்ணுவேன் மோசேன்னு சொல்லி நாள் வரைக்கும் யாரும் மோசை அடக்கம் பண்ண இடம் கூட தெரியாது. 120 வருஷம் வாழ்ந்துட்டு அழகா அட்டகாசமாக ஆண்டவர் பாருங்க. அதே மோசை சொல்கிறாரு 8வது வசனத்தில், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும்
எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்துகிறீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அக்கிரமம் வரும்போது தான் இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறத நாசூக்கா மோசே சொல்லி கொடுக்குறாரு. ஏன் கதை மாதிரி கழிச்சு போடுற அந்த சூழ்நிலைகள், ஏன் காரியங்கள், ஏன் கோபத்தால் போய்விடுகிறது? இவருடைய வாழ்க்கை மிக நேர்த்தியாக அழகாக போச்சு. ஆனால் அவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அந்த காரியங்களை அப்படியே அழகாக எழுதுறாரு. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த ஒரு காரியத்திற்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன காரியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்ன இடத்துல அடித்ததுனால கானானுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அதுதான் தேவ திட்டம். ஆண்டவர் அழகாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு அடுத்த லீடர்ஷிப் யோசுவா கையில் கொடுத்துட்டு போகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே மோசே சொல்லி கொடுக்குறாரு ஒரு சின்ன மிஸ்டேக் அவருடைய வாழ்க்கையில். ஆனாலும் பாருங்கள், யூதா நிருபத்தில் நம்ம பார்க்குறோம், பிசாசு தர்கிச்சு பேசுவான் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து. ஆனால் மிகாவேல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட மோசேக்கே அந்த காரியம்னா நம்மளுடைய காரியங்கள். இது அப்படியே நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த சப்ஜெக்ட், இந்த காரியத்தை. அப்போ அந்த ஒரு மிஸ்டேக் தான். ஆனால் அங்கே மோசே இது அப்படியே சொல்லி கொடுக்குறாரு. நாட்களை என்ன அறிவை கேட்டுக்குங்க. நாட்களை என்ன அறிவு வேணும். நாட்களை என்ன அறிவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிரும். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாட்களை என்னும் அறிவு வேணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நாட்களை என்னும் அறிவோடு இருந்தாங்க. வாழ்நாளை குறித்த வெளிப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருந்தது. யோசேப்புக்கு இருந்தது, தாவீதுக்கு இருந்தது, மோசேக்கு இருந்தது. பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எசேக்கியா பாருங்கள், அப்படியே பின்னாடி திரும்பி அழுதோன்னா 15 வருஷம். அது தேவையில்லாதது அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா மனாசேயை அவர் அதுக்கப்புறம் தான் பெற்றுக்கொள்கிறார். மனாசே ராஜாவினுடைய காரியங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். அது என்ன நடக்குது, என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவையில்லாத ஒரு காரியங்கள் அந்த இடத்துல தான் அவர் பண்ணுவார். என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காட்டக்கூடிய காரியங்கள். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அப்போ பாருங்கள், அப்போ ஒருத்தனுடைய காரியங்கள் ஆண்டவர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பார், திட்டம் போட்டு வச்சுருப்பார். அதுக்குள்ளே நம்ம ஃபுல்ஃபில் ஆகி அதை முடிஞ்சிடணும். அந்த நிறைவு இருக்கணும் நமக்கு. அநேக மிஷினரிகளோட வாழ்க்கை பாருங்கள், அதிகமாகலாம் அவங்க வாழலை. அவங்களுடைய ஊர்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு மிஷினரியில் வந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக 40 வயசு 35 வயசு பயங்கரமாக அவங்களுடைய காரியத்தை திட்டத்தை கரெக்டாக நிறைவேறிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம். நான் எவ்வளவு நாள் வாழ்கிறதுங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கோங்க, 33 வயசு வரைக்கும் தான் தேவ திட்டத்தை அழகாக உலகத்துக்கான மீட்பை கொடுத்துட்டு போயிட்டார். எவ்வளவு நாள் இல்லை, அங்கே தேவ திட்டம் நிறைவேறுதா? அதுதான் நாட்களை எண்ணுகிற அறிவு. அப்படியே நல்லா ரொம்ப நாள் வாழ்ந்தாதான் இல்லை. 100 வயது சென்றாலும் அவன் பாவி தான். 100 வயது சென்ற பாவியோ அவன் சபிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. ஆனால் பாருங்கள், இது சாலமோனுடைய வாழ்க்கையிலே எப்படி இருந்தது? நாட்களை எண்ணுகிற அறிவு சாலமோனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், சாலமோன் அப்படி இவங்க பார்த்த மாதிரி அதை பாசிட்டிவாக பார்க்கல. சாலமோன் எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னால், பிரசங்கி 2:23 பாருங்கள், அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையேன்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட அந்த வாழ்நாளை குறித்ததான ஆசை இல்லை. நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிற 31வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த குணசாலியான பெண்ணை போய் பாருங்க. அப்படியே அந்த பெண் சொல்லுவா, வருங்காலத்தை பற்றியும் அவள் மகிழுகிறாள். இதான் நாட்களை என்னும் அறிவு. தன்னுடைய வாழ்க்கை எப்படி, தன்னுடைய காரியங்கள் எப்படி, இந்த நாளிலே ஆண்டவர் அப்படியே ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஏதோ ரொம்ப நாள் வாழ்ந்து ரொம்ப நாள் அப்படியே இந்த உலகத்தில் இருக்கிறதையெல்லாம் அப்படியே நாங்கள் அனுபவிச்சுட்டு போகிறதல்ல நாட்களை என்னும் அறிவு. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த திட்டம், பரலோகம் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த காரியங்களை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கிறோமா? அந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோமா? அதுதான் ஆண்டவரே நாட்களை எண்ணுகிற அறிவு. அந்த அறிவுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த நாட்களை என்னும் அறிவை தாங்கப்பா. அந்த நாட்களை என்னும் அறிவு எங்களுக்குள்ள வருவதாக. எங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டம், எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், தேவையில்லாத காரியங்களில் தேவையில்லாத வழி விலகி போகக்கூடிய காரியங்கள், எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள், தீர்மானங்கள், பரலோகம் எங்களுக்கென்று போட்டு வைத்திருக்கிறதான சில காரியங்கள், விசேஷித்த வரங்கள், வல்லமைகள், ஆண்டவரே, அந்த காரியங்களை நாங்கள் கரெக்டாக ஓடி ஜெயம் எடுக்க அதற்கு நேர்வழியாய் எங்களை நடத்திருங்கப்பா. நாட்களை எண்ணும் அறிவு எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஆண்டவரே, ஒரு ஐ ஓப்பனிங் உண்டாவதாக இந்த நேரத்தில். ஆண்டவரே அப்பா, இந்த கூடுகையில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாட்களை எண்ணும் அறிவை தாங்கப்பா. ஏதோ ரொம்ப நாள் வாழ்றது அப்படி இல்லை ஆண்டவரே. அப்பா, திட்டங்கள் ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்கு என்று போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் நீர் சொன்ன அந்த காலகட்டம் வரைக்கும் நேர்த்தியாய் அதிலே ஓடி ஹல்லேலூயா முடிக்க தேவன் கிருபை தரும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் அப்பா.
ஒரு நாளும் நாங்கள் வழி விலகி போயிடக்கூடாது, ஒரு நாளும் நாங்கள் வேறு பாதையில் போயிடக்கூடாது, ஒரு நாளும் நாங்கள் வேறு ஆண்டவரே காரியங்களை செஞ்சிடக்கூடாது, லேட் ஆகுதுன்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. இல்லை ஆண்டவரே, யோனாவை போல வழி மாறி போயிடக்கூடாது. கரெக்டாக ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாளைய தினத்தில் கூட கர்த்தாவே பரிசுத்த பந்தியில் கைபோட எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆலயத்திற்கு செல்ல ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட ஆண்டவரே, நாளை தினத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் பொறுப்பெடுக்க ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் தேவ திட்டம் நடைபெற ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப உறவுகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆளுகை இருக்க, தேவ ஆளுகைக்குள்ளே நாங்கள் நடத்தப்பட, தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக நடக்க ஆண்டவரை மரியாதை ஒப்புக் கொடுத்தது போல, இதோ நாங்கள் அடிமை என்று ஒப்புக் கொடுத்தது போல நாங்கள் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ திட்டம் மாத்திரம் நிறைவேறிடட்டும். பாதி வழியில் முடிச்சிடக்கூடாது, தப்பாக ஓடிடக்கூடாது, வேறு பாதையில் ஓடிடக்கூடாது. நியமிக்கப்பட்ட பாதையில் கரெக்டாக ஓடி ஆண்டவரே நாங்கள் முடிச்சிடணும் ஆண்டவரே. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களுக்கு நிமித்த பாதிலே ஓட தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு உண்டாவதாக. சகல துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.